சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். ஊர் மக்களோட வரவேற்பை கண்டு மகிழ்ந்த சுந்தரர் அந்த சந்தோஷத்தினால சுவாமியை பார்க்க உள்ள போறாரு. உள்ள போயிட்டு, பரம்பொருளே, பார்வதி பதியே, இந்த எளியவனுக்கு நீங்கள் செஞ்ச திருவருள நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த பிறவி எடுத்ததற்கான பயனையே நான் இன்னைக்குதான் பெற்றுதா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில விழுந்து கண்ணீர் மல்க தொழுது சுவாமியை பார்த்து வணங்குறாரு. அப்ப சுவாமி உள்ள இருந்து, வன் தொண்டனாகிய திருநாவலூர் சுந்தரனே, உன்னை நான் இதுக்கு முன்னாடி திருமண கோலத்துல ஆட்கொண்டதுனால நீ இனிமே திருமண கோலத்துல இருப்பாயாக. அதோட இல்லாம நீ எனக்கு தோழனுன்ற உரிமையை கொடுத்ததுனால தம்பிரான் தோழர் அப்படின்ற பெயரோட திகழ்வாய் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. திருவாரூர் தியாகேச பெருமானே, நீ என்னை இப்படி பாத்துக்கிறதுக்கு நான் என்ன உனக்கு நான் சொல்லுவேன், என்ன கைமாறு சொல்லுவேன், என்னன்னு உன்னை புகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் பெரும் மகிழ்ச்சியில கண்ணீர் மல்க சுவாமியை பார்த்து தரையில விழுந்து வணங்குறாரு. இதையெல்லாம் பார்த்த பக்தர்கள் தம்பிரான் தோழர் சுந்தரர் வாழ்க வாழ்க அப்படின்னு முழக்கமிடுறாங்க. அன்னில இருந்து சுந்தரருக்கு தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரும், அத்தோட திருமண கோலத்திலே அவர் இருக்கிறதுனால திருமண கோல நாயனார் அப்படின்ற காரண சிறப்பு பெயரும் வருது. அதுக்கப்புறம் திருவாரூர் பெருமானை விட்டு விலக மனசு இல்லாம திருவாரூர்லயே அவர் தங்கி சுவாமியை பகல்லையும் இரவுமா அவர் வழிபட்டு வராரு. அப்படி ஒரு நாள் வழிபட்டு வரப்போ ஒரு காட்சியை பார்த்து நல்லா கொழிஞ்சு நிக்கிறாரு. அப்படி அவர் என்ன காட்சியை பார்த்து நின்னாரு தெரியுமா? இவர் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அப்போ ஒரு இளம் பேதை, ஒரு இளம் மங்கை அந்த பேரழகுல மயங்கி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரையே மறந்தாலும் சுவாமியை மறக்காத அந்த சுந்தரரோட நெஞ்சம் அன்னைக்கு சுவாமியவே மறந்து அந்த பேரழகுல மயங்கி நிக்கிறதுனா பாத்துக்கோங்களேன். அப்படி அந்த பேரழகுல மயங்கி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சுவாமிய பத்தி மட்டும் அந்த பாடுன அந்த திருவாயால அந்த பேரழக பார்த்து ஒரு பாட்டை பாடுறாரு. அதுவும் எப்படி பாடுறாரு? புண்ணிய உலகில் பூக்கும் கற்பக பூங்கொடியோ, மன்மதனுக்கு வாழ்வு தரும் பேரருளோ, புண்ணியத்திற்கே புண்ணியம் தர வந்த புண்ணியமோ, கருமையான மேகம் போன்ற கூந்தலும் வில் போன்ற புருவமும் பவழம் போன்ற திருவாயும் முழு நிலவு முகத்தை பூத்து தந்த தெய்வ மன வீசும் கொடியோ அப்படின்னு பாட்டு பாடுறாரு. இதெல்லாம் பாடிட்டு இது என்னன்னு புரியலே, இப்படி ஒரு அற்புத காட்சி என் வாழ்க்கையில பார்த்தது இல்லையே, எதையும் பார்த்து உருக்குலையாத இந்த மனசு இப்படி ஒரு பேரழக பார்த்து உருக்குலைஞ்சிருச்சே, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கே, ஒருவேளை இதுவும் சுவாமியோட திருவிளையாடலாம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சுந்தரர். அப்படி சுந்தரரை உருக்குலைய வச்ச அந்த பேரழகு யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கைலாயத்துல நந்தவனத்துல இருந்து பூ பறித்து வரப்பொழுது சுந்தரரோட எண்ணம் தரித்ததுனால சிவபெருமான் கட்டளிட்டதுனால பூலோகத்துல அவதரித்த அந்த 2 பெண்கள்ல ஒருவரான அமலினி தான் அந்த பெண்.